கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த மே மாதத்தினுடையதான முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மிகவும் மேலானதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே என்னால் இது சாத்தியமற்றது, என்னால் இது முடியாதது அப்படி என்று சொல்லுகிறதான சூழ்நிலைகள் வழியாக நாம் அநேக நேரங்களிலே கடந்து சென்றிருப்போம். பலவீனங்களாக இருக்கட்டும், வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும். ஆனால் என்றைக்காவது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும்போது நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்திலே தேவனை உயர்த்துகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிறதை நாம் உணர வேண்டும். இந்த வேளையிலே தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிறதான தலைப்பிலே எரேமியா 32 அதிகாரம் வசனம் 17 நாம் தியானிக்க போகிறோம். சற்று நேரம் உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எரேமியா 32 வசனம் 17 படிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனத்துடையதான பின்னணியத்தை பார்க்கிறதான போது தேவ ஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளதாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். பாபிலோனியர்களால் எருசலேம் முழுவதும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இப்போது பயத்திலும் நடுக்கத்திலும் குழப்பத்திலும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிறதான கேள்வியிலும் கவலையிலும் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு கடந்து வருகிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால், நீ ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தை தேவன் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே எரேமியா மிகவும் யோசித்திருக்கலாம். இந்த தேசத்தை, இந்த நகரத்தை பாபிலோனியர்கள் அழிக்க போகிறார்கள். எருசலேமில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு போகிறார்கள். எதற்காக தேவன் இந்த நேரத்தில் இந்த நிலத்தை வாங்க சொல்லுகிறார் என்கிறதான ஒரு கேள்வி அவருக்குள்ளதாக இருந்திருக்கும். ஆனாலும் அவர் தேவனை மிகவும் நம்பினவராக, விசுவாசித்தவராக, அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்தவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அது ஜனங்களை மீண்டுமாக தேவன் மீட்டு கொண்டு வருவார் என்கிறதான இந்த நம்பிக்கை எரேமியாவுக்குள்ளதாக காணப்பட்டது. எனவேதான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனம் 17 இந்த எரேமியா ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம்தான் இந்த 17வது வசனத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த 17வது வசனத்தை மாத்திரம் நாம் சற்று தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 17வது வசனத்தினுடையதான முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது எரேமியா கர்த்தாவே என்கிறதான ஒரு வார்த்தையோடு கூட இதை ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறதான போது, மிகவும் கவலையிலே இருக்கிறதான போது, அவனால் ஜெபிக்கிறதற்கு என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன விதமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும், எதுவுமே தெரியாமல் திகைத்து நிற்கும் போது அவனால் உணரப்படுகிறதான ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான் என்கிறதான வார்த்தை. இப்போது எரேமியா தன்னுடைய தேவன் நோக்கி அழ ஆரம்பிக்கிறார். தேவனாகிய கர்த்தாவே என்கிறதான வார்த்தை. அருமையான தேவ ஜனங்களே, எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை உயர்த்துகிறதான, தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். தேவனுடையதான தீர்க்கதரிசி தான். தேவன் சொல்லுகிறதான வார்த்தைகளை சரியாக கேட்கிறவர், அதை கடைபிடிக்கிறவர். இப்போது தேவனை உயர்த்துகிறதான ஒரு மனிதனாகவும் காணப்படுகிறார். அதே வசனத்திலே 2வது பகுதியிலே பார்க்கும்போது, தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நாம் ஆராதிக்கிறதான தேவனுடையதான அந்த மகத்துவத்தை எரேமியா இதில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய தேவன் மகா வல்லமை உள்ளதான தேவன். அவர் மிகவும் அதிசயமான தேவன். சர்வலோகத்தையும் உருவாக்கினதான தேவன். இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதர்களுக்கோ அல்லது எந்த ஒரு தேவர்களுக்கோ கொடுக்கப்படாத ஒரு அதிகாரமாக இது காணப்படுகிறது. அப்படி மிகவும் வல்லமை நிறைந்ததான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். அநேக பகுதிகளிலே நாம் வேதத்திலே பார்க்க முடியும்.
ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது கூட ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏசாயா 40:26 பார்க்கும்போது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ரோமர் 1:20 சொல்லுகிறது, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து, அப்பா அல்லது அம்மா, நீங்கள் ஆராதிக்கிறதான இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்று கேட்கிறார்களே என்று சொன்னால் எப்படி நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுவீர்கள்? அவர் உருவாக்கினதான இது எல்லாமே நீங்கள் காண்பிக்கலாம். ஆனால் அதை விடவும் முக்கியமான ஒன்று, நீங்கள் அந்த தேவன் மீது எந்த அளவிற்கு நெருங்கி இருக்கிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் நெருக்கமாக ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிறீர்களோ, அப்போது அவருடைய மகத்துவத்தை தெளிவாக நீங்கள் விவரித்து சொல்ல முடியும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் சவால்களை சந்திக்கும் போது நீங்களும் நானும் கையாள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த எல்லாவற்றையுமே உருவாக்கினதான தேவன், எல்லாவற்றையுமே பெயரிட்டு அழைத்ததான தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் சந்திக்கிறதான பிரச்சனைகள் எம்மாத்திரம், இந்த உலகத்தையே உருவாக்க அவரால் முடிந்தது என்று சொன்னால் என்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது. என்னுடைய சவால்கள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே பகுதியில் 3வது பகுதி சொல்கிறது பாருங்கள், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா இப்போது தேவன் சொன்னதான வார்த்தையை கீழ்ப்படிந்து நிலத்தை வாங்குகிறார். அதற்கு அப்புறமாக அவர் அறிக்கையிடுகிறதான அறிக்கையை பாருங்கள், என்னுடைய தேவன் என்னுடைய ஜனங்களை கொண்டு வருவார், இந்த தேசத்தை அவர் திருப்புவார், எப்போதுமே அந்த பிரச்சனைக்குள்ளதாகவோ அடிமைத்தனத்திற்குள்ளதாகவோ இந்த ஜனங்களை விட்டு வைக்க மாட்டார் என்கிறத நம்பிக்கையில் அவர் சொல்லுகிறார். இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா இவ்வாறாக சிந்தித்திருக்கலாம், ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த நிலத்தை வாங்க சொன்னீர் என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஆனால் உண்மை நான் நம்பி இருக்கிறேன். இந்த பாபிலோனியர்கள் எதற்காக சிறைப்பிடித்து இந்த ஜனங்களை கொண்டு போகிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீர் அவர்களை திரும்ப கொண்டு வருவீர், உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாமே பார்க்கிறதான போது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வீர் என்று சொல்லி. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும்போது சாராவிடத்திலே தேவன் கேட்கிறதான கேள்வி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? லூக்கா 1:37 மரியாளிடத்திலே தேவன் கேட்கிறதான கேள்வி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எபேசியர் 3:20 பவுல் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையாய் இருக்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, இந்த கால வேளையில் ஒருவேளை பலவிதமான சோதனைக்குள்ளதாக நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி, எப்படி நான் இனி முன்னேறி வருவேன் என்கிறதான கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை ஊக்கப்படுத்துகிறது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதர்கள் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது அவர்களால் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் எப்போது அவரை விசுவாசித்து நெருங்குகிறோமோ அந்த நேரத்திலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிதான காரியங்களை செய்ய வல்லவர். ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தேவ ஊழியர் காப்பகத்தை வைத்து நடத்தி வந்த அநேக விதமான பிள்ளைகள் அங்கே காணப்படுகிறார்கள். ஒரு நாள் காலை வேளையிலே அவர்களுக்கு எந்த விதமான உணவும் இல்லாமல் இருக்கிறது. சாதாரணமாக பிள்ளைகள் உணவிற்கு வருகிறதை போல தங்களுடைய பிளேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போது இந்த ஜார்ஜ் முல்லர் என்ன செய்கிறது என்று தெரியாமல் அவர் தேவன் நோக்கி அழ ஆரம்பிக்கிறார். திடீரென்று அந்த கேட்டை தட்டுகிறதான சவுண்டு கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. திறந்து பார்க்கிறதான போது அந்த இடத்தில் இருந்தான ஒரு மனிதர் அநேக விதமான அப்பங்களும் மற்ற விதமான உணவுகளோடும் கடந்து வந்து இந்த ஜார்ஜ் முல்லர் இடத்திலே கொடுத்து செல்லுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனை நோக்கி தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து
அவரிடத்திலே கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். எப்படி என்று சொன்னால், விசுவாசம் என்று சொல்லுகிறது தேவனால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறது அல்ல, தேவன் இதை செய்வார் என்று நம்புகிறது. நீங்கள் தேவன் இதை செய்வார் என்று நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். எனவே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த தேவனுடைய வல்லமையை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் நம்ப வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அவருடைய வல்லமை எந்த நிலையிலும் அளவிட முடியாதது. அவருடைய வல்லமை எந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை தாக்காததாக இருக்கிறது. மாறாக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாக காணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் எப்போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்து இதை செய்யும் என்று சொல்லுவீர்களோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து மிக பெரிதான காரியங்களை செய்வார். இரண்டாவதாக, இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது என்று நமக்கு தெரிந்தாலும் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எரேமியாவுக்கு தெரியும், இப்போது நிலத்தை வாங்குகிறது அது வீணானது, வாங்கினாலும் மறுபடியும் இந்த பாபிலோனியர்கள் எடுத்து செல்வார்கள் என்று எரேமியாவுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினவராக காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவேளை அநேக விதமான காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சில ஜனங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு கடினமான பண ரீதியில பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருக்கும்போது யாரோ ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக அவர் சொல்லலாம். அப்போது நீங்கள் செய்வீர்களா? ஒருவேளை நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே பிறருக்கு சேவை செய்யும்படியாக தேவன் சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில முடியாது என்று இருக்கும்போது அதை செய்கிறதற்கு தேவன் சொல்லும்போது அதை செய்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருப்போமா, அல்லது செய்கிறவர்களாக காணப்படுவோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எனவே எல்லா நிலையிலும் அந்த நம்பிக்கையை நாம் தளர விடாதபடிக்கு இருக்க வேண்டும். வசனம் 37 44 வரையிலும் பார்க்கிறதான போது தேவன் இவர்களுக்கு மறுபடியும் வாக்குரைக்கிறார். இந்த பாபிலோனியர்கள் எடுத்துக்கொண்டு சென்றதான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன், ஜனங்களை மீட்டு தருவேன், எருசலேமை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் அங்கே சுகமாக குடியிருப்பீர்கள் என்கிறதான வாக்கு தத்தத்தை தேவன் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலைகளிலும் அவர் மறுபடியும் திருப்புகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய வேலையிலே நீங்கள் உடைக்கப்பட்ட அனுபவமாக காணப்படுகிறீர்களா? பல இடங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ சொல்லுகிறீர்கள், வேலைக்கு எடுக்கிறார்கள், ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளதாக அந்த வேலையிலிருந்து வெளியே வருகிறதான ஒரு சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு நிலையில் நீங்கள் வேலை செய்கிறதான காசுகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது, உங்களுடைய உறவினர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலும் கூட இந்த தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து என் தேவன் அவர் என்னை மீட்டு கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையில காணப்படுகிறீர்களா? இல்லை, நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறீர்களா? எனவே எரேமியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவன் உண்மை உள்ளதான தேவன். நாம் அவரை புரிந்து கொள்ளாத போதும் அவர் நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கின தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய தேவனால் எல்லாம் சாத்தியமாகும், அவர்கள் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவனால் இது முடியவில்லை என்கிறதான சூழ்நிலை எதை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? ஒன்றை சொல்லுகிறேன், அவர்கள் கூடாதது ஒன்றுமில்லை. அவருடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போமா? எரேமியா 32 அதிகார வசனம் 17 என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ ஜனங்களே, இந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே சார்ந்திருங்கள், அவரையே முழுமையாக விசுவாசியுங்கள். அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய உண்மைத்தனத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிலைநிறுத்துவீங்கள். அவர் உங்களை கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.